வெல்கம் டு வெரைட்டி ரைஸ். இந்த வெரைட்டி ரைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கூட்டணி என்றால் என்ன? கூட்டணி என்றால் கூட்ட வைப்பது. கூட்டணினா கூட்டணி, இப்ப தேர்தல் கூட்டணி அரசியலுக்கு வைப்பாங்க. அதான் என்ன ஒரு மூத்த அரசியல் ஆய்வாளர், கட்டுரையாளர் அப்பெல்லாம் நான் சொன்னேன். அப்படித்தானே? ஆமா, ஒரு கூட்டணிக்கு டெஃபினிஷன் தெரியல. எங்க ஐயா டிடிவி சொல்லியிருக்காரு கூட்டணி. ஆமா, திராவிட செல்வர் சொல்லியிருக்காரு கூட்டணி என்றால் என்ன அப்படின்னு. அதை நம்ம பார்க்க போறோம். மக்களுக்கு வந்து கூட்டணியை பற்றி புரிய வைக்க போறோம். எடுத்திருக்காரா? ஆமா ஆமா, அதை பற்றி பார்க்க போறோம். அப்புறம் ஊழல் என்றால் என்ன என்று தெரியாது. தெரியும். பாஜக ஆட்சியில் ஊழல் என்றால் ஒன்று அறவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒரு ஊழல் ஒழிப்பு திட்டம், ஏன்னா ஊழல் யாரும் பண்ணக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், அப்படி ஒரு வினோத ஊழல் ஒழிப்பு திட்டம் வச்சிருந்தாங்க இல்லையா? அதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார். ஊழலா 300-400 கோடியில ஊழலுக்கு அசிக்க முடியாது. 16 லட்சம் 15 லட்சம் போயிட்டு இருக்கு ஊழலாம். 304 கோடி ஊழல கொண்டு பேசிட்டு இருக்கிற நீங்க. அதெல்லாம் நம்மளால நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க. 304 பாஜக ஆட்சியில் அதெல்லாம் நார்மலைஸ்டு, அதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தம்பி. அப்படி ஒரு ஊழல் சம்பவம் நடந்திருக்கிறது டபுள் இன்ஜின் சர்க்காரில். அது எங்கே என்னன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஏன் ஆசிரமத்துக்கு செல்லக்கூடாது, ஏன் ஆசிரமத்துக்கு செல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு எப்படி அப்படின்னு நமக்கு எப்படி நம்பூரில் ஜக்கீஸ் ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறாப்படியோ அப்படி வந்து வட இந்தியாவில் ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு சாமியார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் கலந்து கட்டினது தான் இந்த வெரைட்டி ரைஸ். செங்கலுக்கு வேலை இருக்குமா இன்னைக்கு? ஆமாம், அது மூலம் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து வெரைட்டி ரைஸை சாப்பிடுவதற்கு முன்னாடி இன்று ஒரு முக்கியமான நாள். என்னது? இன்னைக்கு என்ன கிழமை, அதாவது ரெக்கார்ட் செய்கிற என்ன தேதி? சனிக்கிழமை 7ஆம் தேதி. 7ஆம் தேதி. இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கு. என்னது சொல்லுவோம். அப்போ எனக்கு என்னடா, எவ்வளோ பெரிய பைசன் சாய்ந்த கோபுரம் சாய்ந்த நாளா, இல்லை தாஜ்மஹால் கட்டின நாளா, இல்லை பிரெஞ்சு புரட்சி நடந்த நாளா, என்ன என்ன நாள்? ஏதோ உலக அரசியல் வரலாற்றுல முக்கியமான. தமிழ்நாட்டிலேயே இலுமினாட்டிகளின் அதிகாரத்தை எதிர்த்து குரல் எழுப்பி அதனால் ஒரு வீரன் காயமடைந்த அந்த நாள் இந்த நாள். ஓஹோ, கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு? பஜாஜ் அலைன்ஸில் பல் உடையப்பட்ட நாள். பஜாஜ் ஊழியரால் பல் உடைக்கப்பட்ட அந்த ஒரு பொன்னான வீரம் செறிந்த ஒரு போராட்ட நாள், அந்த பூரிசாலாவின். ஆமா, அந்த நாள் இந்த நாள் அப்படிங்கறத நம்ம எடிட்டர் அகிலன் வந்து நினைவூட்டி இருக்கிறார். இன்னும் அடங்கலையே. அடுத்து ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோ போய் வாங்கினா அது பஜாஜ் சர்வீஸ் சரியில்லை. பஜாஜ் சர்வீஸ் சரியில்லை, அதனால ஹீரோ ஹோண்டாவோ, இப்போ ஹீரோ ஹோண்டாவோ தனி வேற, சரி யமஹாவோ யாரோ ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி அனுப்புங்க. சரி, முதல் நியூஸாக நம்ம திராவிட செல்வர் அவருடைய நியூஸ் கொண்டு வருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் அணிக்கு தான் இபிஎஸ் வந்திருக்கிறார், அதிமுக கூட்டணிக்கு நாங்க போகல, எங்கள் கூட்டணிக்கு தான் இபிஎஸ் வந்திருக்காரு, எங்கள் பங்காளி சண்டையை ஓரம் வைத்து விட்டு திமுகவை வீழ்த்திய பிறகு பார்த்து கொள்ளலாம். இதே வாயி ஒன்று பேசுனுச்சு. பிஜேபி தான் எங்களுக்கு எதிரி. பிஜேபி பாஜக ஒருபோது கூட்டணிக்க மாட்டாங்க. பாஜக வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூட மோசமான கட்சி. அவங்க என்ன கட்சி நடத்துறாங்க? திகார் அப்படின்னு எல்லாம் சைலண்ட் ஆகிட்டு பொட்டியை கட்டிட்டு போயிட்டாப்ல. அவ்வளவுதான். நான் கூட நினைச்சேன்டா திராவிட செல்வர்னா ஐயா மாதிரி திராவிட செல்வர்னா சொல்றாங்க, வெயிட் வெயிடா என்னைக்கு இருந்தாலும் பாடுறா. எப்படி நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க, எப்படி மீடியாவை ஹேண்டில் பண்றது தெரியுமா? அவரு மீடியாவை எப்படி ஹேண்டில், இதெல்லாம் ஒரு பெருமையா? கடைசியில போய் சங்கிட்ட பூந்துட்டாப்ல. உண்மைக்குமே மீடியா நல்லா தான் ஹேண்டில் பண்ணுவாப்ல. அந்த விஷயத்தெல்லாம் பாராட்டலாம். ஆனா விஷயம் இருந்து இல்லையா, அது இல்லையா? பாஜக கூட நீ கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் மீடியா நீ ஹேண்டில் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன? அரசியலுக்கு தேவை அது இல்லையா? அதுவும் ஒரு பாயிண்டே தவிர அது மட்டுமே அரசியல் இல்லையா? ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. நானும் போயிருக்கிறேன், ஒரு ப்ரெஸ் மீட்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க எப்படி சுத்து போட்டாலும் பாஜக அடிமை தானே அப்படின்னா கூட சிரிச்சுக்கிட்டே, அடிமைன்னு சொல்லக்கூடாது, நாங்க வந்து சேவை பண்றோம்னா அப்படி வந்து எப்படி நீங்க கேள்வி கேட்டாலுமே அது ஒரு மாதிரி கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுவாரு. நீங்க வந்து எவ்வளவு வேணா அவரை நீங்க நெருக்கி கேள்வி கேட்கலான்னு, யாரா நீ எந்த அப்படின்னு எனக்கு என்ன தெரிஞ்சு திட்டினது கிடையாது, கிடையாது. ஆமா, அந்த மாதிரிலாம் நீட்டான பிஜேபி அப்படி எதிர்த்துட்டு நைசாப்புல போய் யாருக்குமே தெரியாம போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்லவனா இருந்து என்ன, எவ்வளவு இதா இருந்து என்ன, நீங்க அதுல அடிபட்டு போயிருக்கீங்க. அதுல மட்டும்
முடிஞ்சு வச்சு. இது மட்டும் கிடையாது, இன்னொரு மேட்டர் சொல்லியிருக்காரு. பாமகவில் அப்பா மகனுக்குள் பிரச்சனை முடிந்து பழைய பலத்தோடு எங்கள் கூட்டணிக்கு வருவாங்க, கூட்டணி ஆட்சி மாத்திரமில்லை புதிய கட்சிகளும் வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. இல்ல முதல்ல பாயிண்ட் பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்ல இபிஎஸ் தான் எங்க கட்சிக்கு வந்திருக்கிறாரு, நாங்க இபிஎஸ். இதுல பெருமை வேற இப்ப எல்லாம் ஒரே கூட்டணி தான் இருக்கிறீங்க. இப்ப என்னது ஏக்நாத் சிண்டே, சரத்பவார் கட்சி, அஜித் பவார்லாம் ஒரே கூட்டத்துல இருக்கீங்க. அதாவது அவர் ஏக்நாத் சிண்டே தான், நீங்க யாரு? நீங்க அஜித் பவார். இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது? இவங்க ரெண்டும் அடிச்சுக்க மாட்டாங்களாமா, இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்களாமா, நம்ம அதை நம்பணுமா? அவரும் பாஜக பதவி ஆசை வெஞ்சாமரம் வீச போறாரு, நீங்களும் அதே வேலையை தான் பண்றீங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்க பதவியை காப்பாத்திக்கணும் அவருக்கு, சொத்தை காப்பாத்திக்கணும் இவருக்கு, அவ்வளவுதான். ஏதோ மக்களுக்காக. இதுல இருந்து பாமகவுக்கு இவரே வந்து சொல்றாரு. இப்ப நம்ம வந்து பாமகக்காரங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்னா, கட்சியோட தலைவர் தான் யாரு, அவங்க கட்சி கூட்டணிக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்கன்னு டிடிவி அறிவிக்கிறாருன்னா, கட்சி தலைவர் ஐயா ராமதாஸா, ஐயா அன்புமணியா, இல்ல இவர் டிடிவியா? ஆனா இவங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு ஒத்து போகுதுறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா சனாதன கொள்கையை ஆதரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே கூட்டத்துல. இதுதான் இயல்பான கூட்டணி. சனாதனத்தை அவங்களுக்கு தெரியாம ஆதரிக்கிறாங்க, இயல்பாவே எல்லாம் ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க. தெரியாமல தெரிஞ்சா பண்றாங்க. இந்த ஊர்கள்ல எல்லாம் வந்து கூட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஈயும் அதுவும் சேர்ந்தா. இல்ல இப்ப இவங்கள்ட்ட போய் பெரியாரை பத்தி பேசினா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, ஒரு பயம் வந்துடும். ஐயோ பெரியாரை பத்தி கேக்குறாங்களே, இது கரெக்டா. அதெல்லாம் ஆய்வாளர்கள் தாங்க சொல்லணும். அப்படி டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா மற்ற இடத்துல பாரு கூலா பிஜேபியில கை போட்டுக்கிட்டு, அப்படி பாமக கை போட்டுக்கிட்டு இப்படிப்பாங்க. பெரியார்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, ஒரு பயம் வந்துடும், கிட்டு 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 அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு தான் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் தான் வந்து திராவிட செல்வர்னு ஒரு குரூப் பேர் வச்சு விட்டாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக ஜூவியில் வந்து ஒரு செக்மெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. என்னது? என்ன பண்ணா கற்பனை ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டு கான்வர்சேஷனா? ஆமாம். இப்போ ஒரு கட்சிக்குள்ள வந்து அந்த தலைவர் நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் செட்டர் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. ஒன்றும் பெருசாக நகைச்சுவை வரல, ட்ரை பண்ணுறாங்க. இப்போ யாரோட ஸ்கிரீன்ஷாட்டு? தம்பி உடையான் திரள்நிதி கஞ்சான் நாதாக்காவோட ஸ்கிரீன்ஷாட்டு. அதில் வந்து இவர் பாக்கியராசன் சொல்கிற மாதிரி எங்க ஆர்சிபி கூட. யாரோட ஸ்கிரீன்ஷாட்டு? நாம் தமிழர். இது சீமான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்லையா? சீமான் மெசேஜ் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சா இதுலயே தப்பு என்ன? நீங்க கற்பனைனாலும் ஒரு அளவு வேணாமா? அவர் வந்து டைப்பிங் பண்ண தெரியாதவருக்கு, ஓகேவா? டைப்பிங் பண்ண தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்சாலும் உடம்புல தெம்பு கிடையாது, சுகரு, டைப் பண்ண முடியாது, விலை வந்துடும். அதனால அவர் டைப் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த கற்பனையே முழுக்க 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 ஒரு கற்பனைங்களோட கற்பனை பண்ண முடியல. அப்படிதானே? அப்படியேதான் அதை சொல்றேன். இருந்தாலும் இந்த கஷ்டப்பட்டு கற்பனை பண்றேன். ரொம்ப ரொம்ப ஓகே, யோசிச்சுங்க நல்லா. ஆர்சிபி கூட ஒரு கப்பு ஜெயிச்சிருச்சு, நம்ம வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, கேவலப்படுத்துறாங்கன்னு அப்படின்னு பாக்கியராசன் சொல்ற மாதிரி, அதுக்கு இடும்பவானம் கார்த்திக் இது பண்ற மாதிரி அதெல்லாம் வந்து பேசுறது. அது வந்து நத்தம் நத்தம் சிவசங்கரன் சொல்றானா, இப்ப ஒரு சீட்டா ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ண? அப்பெல்லாம் அண்ணன் வாயை மூடணும். இல்ல எனக்கு தெரியல, விகடன்ல பேட்டி கொடுத்ததுனாலே நத்தம் சிவசங்கர் பெரிய ஆளா? நத்தம் சிவசங்கர் நத்தத்திலே மதிக்கிறது கிடையாது, கட்சியிலே அவனு மதிக்கிறது கிடையாது, இல்ல நத்தத்திலே அவனு மதிக்கிறது கிடையாதுங்கிற. நாம் தமிழர்ல மதிச்சு, நாம் தமிழர்ல இருந்து விகடன்ல மதிச்சு, விகடன்ல அவர் சார்பா ஒரு வரிய வேற எங்கடா எடுக்குதெல்லாம், அவன் எங்க இருந்தாலும் தெரியல. இல்லை அதில் குறிப்பிட்டு பேச எதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்திருக்கேன்னா, நம்ம பேசின ஒரு பாயிண்ட்டை விகடம் பேசியிருக்கு. என்ன பாயிண்ட்? என்ன பண்ணா நம்ம சொன்னோம்ல, இந்த ஒரு ஓலா கேபு காஸ்ட் ஒன்று போட்டாப்புல எல்லாம் தந்தியில், அதில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லி, ஓலா காஸ்ட் என்னன்னா, ரொம்ப பார்த்தேன் சொல்லியிருக்கேன் 2026 வரைக்கும் போடுறா தம்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணு பண்ணணும். அப்ப அரசியல் வந்து நீ சர்வேலாம் பண்ணிட்டு இருக்கிற, அதாவது எனக்கு இருந்தாலும் நம்ம ஒரு படம் பண்ணிடலாம், எனக்கு இருந்தாலும் ஒரு பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணுவோம், அது வரைக்கும் சர்வேலாம் இருப்போம். என்னடா சர்வேவில்? அரசியல் தான், அரசியல் தான் நல்லா இருக்கு, இது நல்லா போயிட்டு இருக்குது வியாபாரம். சர்வேல் பண்ணிட்டு ஒரு அதை வச்சு நிப்பாட்டுறானா, அப்ப அப்படியே அதை வச்சு அவன மண்டைய கழுவி படம் பண்ணிடுது. நம்ம ஹுமாயூன் இருக்கிறான், ஐயா சாகுல் ஹமீது இருந்தாரு, அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி மண்டை கழுவி விட்டு படம் பண்ணிட்டு துரத்தி விட்டுறது, அவ்வளவுதான். அது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 2026 அப்புறம் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல சிம்புவை கூப்பிட்டு இதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். உண்மையிலுமே அவனை பாத்தீங்களா? ஐயா அவன் சினிமாவுக்கு வந்து புதுசா காலத்துல கத்திட்டு வந்த காலத்திலே அவன் படம் எனக்கு தெரியல.
தயவு செஞ்சு அவன் பூமர் ஆயிட்டாப்ல. அவரை வச்சுனா படம் எடுத்தீங்கன்னா சத்தியமா விளங்காது. சொல்லிவிட்டாம பூமர் ஆயிடுவாப்ல. நீங்க கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு யாரு ப்ரொடியூசர் கொடுத்தாலும் அந்த பூமர் சீன்ஸை செக் பண்ணிக்க. எப்படி பார்த்தாலும் பூமரா தான் இருக்கு. இப்போ அந்த பாயிண்ட் வந்து இவங்களும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. 2026 10 சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னா பரவாயில்ல, 2026 படம் டைரக்ஷன் பண்ண போறேன்னு சொன்னா மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவான்? படம் டேரக்ட் பண்ணப்பல வச்சுக்க, இந்த கூட ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ 10 பேர், அவங்களும் அசிஸ்டன்ட். அவ்வளவுதான். இன்னைக்கு அங்க அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட அந்த காருக்குள்ள போனா அண்ணன் வந்து அப்படியே பொட்டிப்பான். அண்ணன் வந்து சொன்னாருன்னா அப்படியே நாங்களாம் பயந்து போய் தான் கிடப்போம். இது தலைவன் பண்ற வேலையா? தலைவன் பண்ற வேலையா இது? அப்போ முழுக்க ஒரு டைரக்டரா தான் இந்த செயல்பட்டு இருக்கிறான். அது பூமர் டைரக்டர், சாதாரண டைரக்டர் இல்ல, பூமர் டைரக்டர். அப்ப குறுகுல கல்வி நான் எப்படின்னா இவருக்கு வந்து எல்லாத்தையும் பணிவிடைகள் செய்யணும், இதில் அப்படியே டிப் டாப்பா இருப்பாப்ல. அந்த வேலையை தான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நாம் தமிழர் தம்பி தங்கிகளுக்கு, நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கு ஒரு மெசேஜ் மூலமாக சீமாண்டி சொல்லியிருக்கிறார். என்னது? நீங்க இப்படியே நம்பிட்டு டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 2024 டெபாசிட் வாங்க போறது கிடையாது, நான் வேற நல்ல பர்ஸா பார்த்துட்டேன் அப்படின்னு டைரக்ஷனை நோக்கி தாவ போறாப்புல. காசையும் வாழ்க்கையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க 26ங்கிறது நீங்க யோசிச்சுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க, நான் ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு உங்க காதலி ஸ்கிரிப்ட் தான் சொல்றாப்புல. இப்ப 2026க்கு அப்புறம் கட்சி காணாம போச்சுனால அவர் அடுத்த பர்ஸ் ரெடி பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பிரதீப் கூட படம், அந்த ஏதோ அப்பா கேரக்டர், அந்த கேரக்டர்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்ப அடுத்து டைரக்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்புல. அண்ணன் லைனு அண்ணன் லைஃப் வந்து முடிஞ்சு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணி அவர் போயிட்டு இருக்காரு. அவங்க வாழ்க்கையை பெரண்டிகளா வாழ்க்கை விட்டுறாதீங்கடா பெரண்டிகளா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்த கட்டமாக உத்தரப்பிரதேசத்துக்கு வருவோம். ஆஹா, உத்தரப்பிரதேசம் ஏன் ஆசிரமங்களை நம்ப கூடாது? கேமரா வச்சுருவாங்க. இதுவே சொல்லாம ஏதாவது ரொம்ப டைட் பண்ணணும்னு வச்சுக்க, நம்மளுக்கு கமிஷன் கேட்கலாம். இல்லை வெளியே வெளில சொல்லி விட்டோம்னா கேமரா வச்சு விட்டுறாங்க. அது பெரிய பஞ்சாயத்து போயிடுது. அவனுங்க உள்ள வந்து ஏதாவது அந்தரங்கமா இருக்கும்போது படம் முடிச்சு வெளில போட்டு விடுறாங்க. பெரிய செல் செய்யப்படுது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜக்கி, அதே போல உத்தரப்பிரதேசத்துக்கு ஒருத்தர். இதே போல ஜக்கி தான் அப்படியே அங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து நக்கீரன்ல வந்து அதை எழுதிட்டு இருக்கிறாங்க. ஜக்கியின் ஆசிரமத்துல வந்து பல்வேறு பாலியல் சீண்டல்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. குறிப்பா குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குது அப்படின்னா அதை அங்க உள்ள ரசிகர்கள், இது பக்தர்கள் மாயமாய் போகுதல், அது ரசிகர்கள் உள்ளே வந்து அப்புறம் இது எதுனா சுடுகாடு. அங்க இருக்கிற ஒரு பெண் அந்த யோகா ட்ரெஸ்ஸோட அவங்க காலைல வெளில ஓடி வருது, பின்னாடி ஒரு கார் துரத்துது. ஒரு வாரத்திலேயோ ஒரு 4-5 நாள்லயோ வந்து சடலமாக அவங்க வேற ஒரு கிணத்து பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது. அது என்னன்னு இன்னும் விட தெரியாம இருக்குது. சரி, அது தமிழ்நாடு அரசு போய் கேட்கலாம்ல, தட்டி கேட்கலாம்ல அப்படின்னா காவல்துறை அங்க ரைடுக்கு போனோம்னா உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஐயா சந்திரசூட் பெஞ்சில் நினைக்கிறேன், சந்திரசூட் நீங்கள் எப்படி போய் ஒரு வழிபாட்டு தளத்தில் நீங்கள் எப்படி போய் ரைடு நடத்தலாம், போலீஸ் எப்படி அங்கே போகலாம், அதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ அரசு தான் என்ன செய்ய முடியும்? அப்போ இது வந்து நாத்திகர் விழா போன்ற இந்த மாதிரி பகுத்தறிவு பிரச்சாரங்கள் மூலமாகத்தான் அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். ஜக்கியை நோக்கி யாராவது கேள்வி கேட்கணும். இப்போ இவெல்லாம் கேள்வி கேட்பானா? உயிர்மை அரசியல், அந்த அரசியல் இந்த அரசியல். இவன் ஜக்கி எதிர்த்து ஒரு நாள் கூட கேட்க மாட்டேங்கிறான். நீர் போத்தல்களால இயற்கை வளம் சுரண்டப்படுதுங்கிறான். பாஜக கொடுத்த சின்னத்தை போட்டு வித்துக்கு அதுல இருந்து பிராண்டு பண்றான். மலை அரசியல், மண் அரசியல்ங்கிறான். வைகுண்டராஜன் போய் செக்கு வாங்குறான். இவெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறான்? அவ்வளவுதான் அரசியல். இப்போ இதே போல் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஊரில் வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு பாப்பான் எப்படி அந்த இதில் தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்தான். அதே போல் கூல்ட்ரிங்க்ஸில் ஆசிரமத்தில் வேலை செய்கிற பொண்ணுக்கு வந்து இதுக்கு ஒரு மயக்க மருந்து போட்டு கொடுத்து அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக தீண்டி இருக்கிறார்கள். அந்த ஆசிரமத்தை நடத்துகிற ஒரு லேடியினுடைய தம்பி இப்போ அதை புகார் அளிக்கப்பட்டு அவங்க அரசு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன இது ஏன் இந்த ஒப்பீடு அப்படின்னா, ஜக்கியும் வந்து இதே போல உழைப்பு சுரண்டல், பாலியல் சுரண்டல் எல்லாம் நடக்குது. சிவசங்கர் பாபானும் ஒருத்தர் ஈசிஆர்ல இருந்தான். இன்னைக்கு எங்க இருக்கான்? தான் தகடத்தை ஜெயில இருக்கான். நான் தான் ஜெயில இருக்கேன். ஜமீன் விட்டா அது சரியா தகடத்தை நான் தான் கிருஷ்ணன். நான் தான் கிருஷ்ணன். சின்ன சின்ன புள்ளையோட கூப்பிட்டு சீண்டல் போட்டாங்க. ஜக்கிட்டே அதே விஷயம் தான். அங்க இருக்கிற வந்து ஆசிரியர்கள் போர்வையில இருக்கிறவங்க இதே போல பாலியல் சீண்டல் பண்றாங்க. பெண்களுக்கு வந்து இந்த மாத்திரைகள் கொடுத்து அவங்களுடைய பீரியட்ஸை தள்ளி போடுறது, அந்த மாதிரி மாத்திரைகள் கொடுத்து பீரியட்ஸை தள்ளி போடுறது, உழைப்பு சுரண்டல் பண்றது, அதெல்லாமே நக்கீரன்ல தொடர் கட்டுரை வந்து நம்மள அதை வீடியோ பதிவா போட்டுருக்கிறோம். 70 வயசுக்கு மேல ஏதாவது தின்னுட்டு சும்மா இருக்க முடியல.
தோல்ல தூக்கி போட்டு திரியிறாங்க. ஆசிரமங்கள் வந்து எவ்வாறாக இருக்கிறது நடைபெற்றிருக்கிறது மக்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நாத்திகர் விழா போன்ற விழாக்கள் இருக்கிறது என்பதை தோழமை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு வந்துடும். என்னது, மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400-800 கோடிக்கு ஊழல் நினைக்கிறேன். 400-800 கோடிங்க? திரும்ப சொல்றேன், அதெல்லாம் கம்மியான நம்பரு. எனக்கு ஒரு வேலை கிடக்கு, இதெல்லாம் டீல் பண்ண முடியாது. பாஜக 1 லட்சம் கோடி 7 லட்சம் கோடின்னு டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். கார்பரேட்டுகளுக்கு வந்து இந்த அரசு வந்து 16 லட்சம் கோடியை வந்து வேவ் ஆஃப் ரைட் ஆஃப் பண்ணி 16 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிதியா 2000 கோடி கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. 16 லட்சம் கோடியை எல்லாத்தையும் கடனை கொடுத்துட்டு திரும்பி வாங்க மாட்டாங்க. ஏன்னா முதலாளிகள் பாவம் இல்லையா, அவங்க வீட்டுல ரேஷன் வாங்கி சாப்பிடுவாங்க. பாவம் அவங்களால கட்ட முடியல. முதலாளிகள் இருந்ததுன்னா நாடு நல்லா இருக்கும். 16 லட்சம் கோடி தானே விட்டுட்டு அம்மானிக்கு யாருதான் இருக்கா, அதானிக்கு யாருதான் இருக்கா. 7000 கோடி கொடுங்க. 7000 கோடி எங்க 16 லட்சம் கோடியை விட்டு கொடுக்குறீங்க. எங்களுக்கு 7000 கோடி கொடுங்க, ஒரு 3000 கோடி கொடுங்க. அது இல்லைங்க, பாவங்க. இயற்கை பேரிடர் வந்துருச்சு, அதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுறா. அது இல்லைங்க, அது அம்பானி பாவங்க, அதானி பாவங்க. 16 அந்த இதுல பாவங்க, முதலாளிகள்லாம் பாவங்க. எல்லாம் வாங்கிட்டு இல்லைங்க, எல்லாம் தண்டனை பெறுவதற்காக லண்டன்ல இருக்கிறாங்க, தலைமறைவா இருக்கிறாங்க லண்டன்ல. பாவங்க பாவங்க. மத்திய பிரதேசில் வந்து போலியான 50,000 அரசு ஊழியர்கள் பேரில் ஒரு 230 ஆமாம் 230 கோடி. ஐயோ 400-800 சரி சொல்லுவான். பெண்ண 1000 கோடி 2Gல சுமார் 1000 கோடிலாம் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், 2Gல பெர்செப்டிவ் ரெவன்யூ லாஸ், அனுமானிக்கப்பட்ட வருவாய் இழப்புக்கு இவங்க நம்பர் எழுது இல்லையா. சரி நான் எழுதி விட்டு அதை வெக்கமே இல்லாமல் எல்லாம் கம்கமாக இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல 1,76,000 கோடி போட்ட பயலெல்லாம் ராஜாட்ட மன்னிப்பு கேட்டீங்களா இல்ல? அந்த கேஸ் வந்து சாட்சி இல்லாமல் மூஞ்சில் கறி யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க மூஞ்சில கறி பூச போட்டுன்னு எவனாவது ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டீங்களா? அதே ஒருத்தரும் போடல, எல்லாம் கப்பு சுப்புன்னு அப்படியே உட்காந்துட்டாங்க. இப்போ 250 கோடி ரூபா வந்து மோசடி நடந்திருக்குது. போலியாக 50,000 நபர்களை அரசு ஊழியர்களாக்கி அவர்கள் பேரில் 6 மாத காலமாக சம்பளம் அறிவிக்கப்பட்டு நடந்துள்ள மிகப்பெரிய மோசடி. பாத்துங்க, ஒரு அரசாங்கம் 6 மாசமா போட்டு இருந்திருக்காங்க. என்னது 230 கோடி ரூபாய் இவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சம்பளம் போட்டிருக்காங்க. நான் மத்திய பிரதேசத்துல கொடுக்குறது இதுக்குதான் சொல்றேன். அதை விட்டு நான் பாட்டு இந்த அப்படியே பேக்கப் பண்ணிட்டு போய் அறிவை கொண்டு அங்க வச்சிருந்தேன், நல்லா செயல்பட்டு போட்டான். இங்க உட்காந்துட்டு பாரு ஆளே இல்லாம சம்பளம் போட்டுருக்காங்க. அங்க வேலை ஆளே இல்லாம டிஆர்ஜி பார்த்துருப்பேன், ஆளே இல்லாம சம்பளம் போட்டுருக்காங்க. இப்போ நம்மளே இந்த வெரைட்டி ரைஸில் பல வடக்கு செய்திகளில் நம்மளே பேசியிருக்கிறோம். இந்த மகாராஷ்டிராவில் வந்து ஒரு அரசு பணியிடத்துக்கு 200 பேர் 2000 பேர் வரைக்கும்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவன் அங்கே வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மத்திய பிரதேசில் இதே பாஜக ஆளுகிற பல்வேறு மாநிலங்களில் வேலை இல்லா திட்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. இவன் என்னன்னா 50,000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை 50,000 பேருக்கு வந்து வேலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 230 கோடி யார் ஆட்டையை போட்டா அப்படிங்கிற தகவல்லாம் தெரியணும், வெளியே கொண்டு வரணும். நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா ஊழலே இருக்காது அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஊழையும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ இதுக்கு என்ன பதில்? உள்ளூரில் இருக்கிற சங்கிகள் பேசுவார்கள் அதை பற்றி. பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர், இட்ஸ் நாட் அ ஜோக் அப்படிங்கிறதை தயவு செய்து அனைவரும் உள்ள வந்த பிறகு சொல்லுவாங்க, ஐயோ பாயா உள்ள வந்துருச்சுங்க, உள்ள வந்துருச்சுங்க, ஐயோ பாஜக மிகவும் மோசமான ஒரு கட்சி அப்படின்னு வந்த பிறகு சொல்லுவாங்க. அதனால வந்து பாஜக வந்தால் என்ன சிக்கல் அப்படிங்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் எவ்வளவு தேஞ்சு போன இன்ஜின் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிந்து கொள்க. மனசாட்சியே இல்லாதவங்க, அப்படியே மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாத அவசியம்ங்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வெரைட்டி ரைஸ். மீண்டும் சந்திப்போம்.